ஆசைகள் அனைத்தும் துறந்து அகந்தை மமதை இல்லாது இச்சையற்று இருப்பவனே அமைதியை அடைகின்றான். ஹரியோம். இந்த பாடலை பொறுத்தளவில் குருதேவ் கூறும் பொழுது, உலகத்தில் நாம் படும் அத்துணை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் நமது அகந்தையை மையமாக ஆதாரமாக கொண்டு நாம் வாழும் வாழ்க்கைதான் காரணம். அகந்தையை ஆதாரமாக வைத்துக்கொண்டு வாழும் பொழுது ஆசை என்பது எழுகிறது. ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் என்பது நாம் அனைவரும் அறிவோம். இந்த பாடலை ஏன் பகவான் இங்கே கூற வேண்டும் என்றால், அர்ஜுனனின் துன்பத்திற்கு சோகத்திற்கு முழு காரணம் எனது சொந்தங்கள் பந்தங்கள் இறந்து விடுவார்கள் என்பதுதான். ஆக அங்கே அகங்காரம் மமகாரம் அதுதான் அர்ஜுனனின் துயரத்திற்கு காரணம். அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருமே அர்ஜுனன்கள்தான். நம் அனைத்து துன்பத்திற்கு காரணம் மமத்துவம், அகங்காரம். பகவான் கூறுகிறார், ஞானி என்பவன் மமஹா அகங்காரஹா. அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் சர்வான் காமான் நிஸ்பிருகா, எல்லா ஆசைகளையும் விட்டவன் சசாந்தி மதி கச்சதி, அவன் சாந்தியை அடைகின்றான். ஆம், வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பது அகங்கார மையத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவனை மையமாக வைத்து கொண்டு வாழ்வதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இங்கே இப்பொழுது நாம் படுகின்ற துன்பங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இந்த க்ஷணம் முதல் கொண்டு. எப்படி என்று கேட்டால், அகங்கார மையத்திலிருந்து ஆண்டவன் மையத்திற்கு நம்மை உயர்த்தி கொண்டால் இந்த க்ஷணத்திலேயே நம் துன்பங்களும் துக்கங்களும் பறந்தோடிவிடும். இங்கே அதைத்தான் பகவான் சுருக்கமாக கூறுகின்றார். ஏ அர்ஜுனா, அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் ஆசைகளை துறந்து விட்டாய் என்றால் இங்கே இப்பொழுது நீ அமைதியாக வாழலாம். ஆம், இங்கே இப்பொழுது அமைதியாக வாழ்வதற்குண்டான வழியை இந்த பாடலில் பகவான் கூறி முடிக்கின்றார். ஹரியோம்.